வணக்கம். இன்னைக்கு நம்ம பைத்தன்ல ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடு. அதை நம்ம எப்போ கால் பண்றோமோ அது ரன் ஆகணும். அந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு நம்மளால டேட்டாவை பாஸ் பண்ண முடியணும். அந்த டேட்டாவை பாஸ் பண்றதான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து நம்மளால ரிட்டன் வேல்யூ, அதாவது ஒரு ரிசல்ட்டை அந்த ஃபங்க்ஷன் கிட்ட இருந்து நம்மளால பெற முடியும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பைத்தன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுக்கு நம்ம டெஃப்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். DEF அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ ஒரு வேரியபிள்னா அந்த வேரியபிளுக்கு எப்படி நேம் கொடுக்கணுமோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஒரு நேம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதுறேன். அப்புறம் ஒரு parenthesis, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis கொடுத்து ஒரு கோலன். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. டெஃப் அப்படின்னு கொடுக்கணும், ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis, அப்புறம் கோலன் கொடுக்கணும். இப்போ நீங்க அடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்காவே இண்டென்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் என்னைக்குமே ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதக்கூடிய அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் இண்டென்ட் ஆகி தான் எழுதியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பிரிண்ட் வெல்கம் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஸோ இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ இதுல ஒரு லைன் தான் இல்லை, நீங்க எவ்வளவு லைன் வேணாலும் எழுதிக்கலாம். சரி, இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இதை எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க, நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனை எழுதியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ஃபங்க்ஷனோட நேமை அப்படியே எழுதிக்கலாம். மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis இங்க என்ன இருக்கோ அதை இப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, வெல்கம் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க என்ன கொடுத்துருந்தோமோ அது இங்க வந்துருச்சு. பாருங்க, இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் திஸ் இஸ் அ டெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்க, இப்போ அந்த 2 லைனும் வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோடு நம்ம எப்பெல்லாம் கால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ கால் பண்ணும்போது அந்த பிளாக் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதை தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்படி டேட்டாவை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை தான் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஹலோ ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன நேம் அனுப்புகிறோமோ அது அந்த நேமை பெராமீட்டராக வாங்கி பிரிண்ட் பண்ணும். ஹலோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். நார்மலாக எழுதும்போது நீங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க, இதுக்கு எந்த பெராமீட்டருமே கிடையாது. ஆனால் இப்போ நம்ம பெராமீட்டர் அனுப்ப போகிறோம், ஒரு நேம் அப்படியே அனுப்ப போகிறோம். ஃபங்க்ஷனில் என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க, ஃபங்க்ஷன் பேர் டெஃபினிஷன் எழுதுனதுக்கு அப்புறம் இண்டென்டேஷன் வெரி வெரி மஸ்ட். கண்டிப்பாக இண்டென்ட் பண்ணி தான் எழுதணும். சரி, இப்போ நம்ம பெராமீட்டரை பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பிரிண்ட் ஹலோ ப்ளஸ் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நேம் அனுப்புனா இது ஹலோ, அந்த என்ன நேம் அனுப்புகிறோமோ அந்த நேமை பிரிண்ட் பண்ணும். இதை எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நேமை அனுப்புகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜான் அப்படிங்கிற வேல்யூ தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு பெராமீட்டரா போகும். எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஹலோ ஜான் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூவை அனுப்பி, அதாவது ஒரு டேட்டாவை அனுப்பி அந்த டேட்டாவை நம்மளால பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். சரி, இதுக்கு அந்த டேட்டா ஒரு டேட்டா தான் அனுப்ப முடியுமா?
மல்டிபிள் டேட்டா, மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் அனுப்ப முடியாதா அப்படின்னா அனுப்ப முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஏஜ் இது கூட சேர்த்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த கமா ஏஜ்னு சொல்லிக்கலாம். இப்படி நீங்க எத்தனை பேராமீட்டர் வேணாலும் அனுப்பிக்கலாம். இப்போ நீங்க ஏஜ் அனுப்பிட்டு அந்த ஏஜையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் யுவர் ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லி பிளஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஏஜை பிரிண்ட் பண்றோம். இப்போ நான் இதோட ஒரு ஏஜ் அனுப்பி வைக்கிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்க, ஹலோ ஜான், யுவர் ஏஜ் இஸ் 30 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ரெண்டுமே நான் ஸ்ட்ரிங்காக அனுப்பியிருக்கேன். இல்லை நம்ம ஸ்ட்ரிங்காக தான் அனுப்பணுமா, வேற ஏதாவது ஒரு டேட்டா டைப் அனுப்ப முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அனுப்ப முடியும். உதாரணத்துக்கு இதை நம்பராகவே அனுப்புவோம். ஆனால் இதை நம்பராக நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஒரு நம்பரை நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த நம்பரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கு எஸ்டிஆர்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏஜை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் இதே அவுட்புட் தான் வரணும். பாருங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நமக்கு அதே அவுட்புட் தான் கிடைக்கும். இப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு டேட்டாவை அனுப்பி அந்த பெராமீட்டர்ஸை நம்ம ரிசீவ் பண்ணி அதில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அலோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம 2 பெராமீட்டர் அனுப்பியிருக்கோம். ஆனால் அதே பாருங்க, இந்த மை ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த பெராமீட்டருமே நம்ம அனுப்ப கிடையாது. ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு நம்ம பெராமீட்டர் அனுப்ப வேண்டியிருக்கும், ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு நம்ம பெராமீட்டர் அனுப்ப தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அது நம்மளோட ப்ரோக்ராமிங்கோட தேவையை பொறுத்து தான் அது நம்ம அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு டேட்டாவை அனுப்பி எப்படி ரிசல்ட்டை நம்ம அதிலிருந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு 2 நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற 2 பெராமீட்டர் நான் வாங்குறேன். இதை நான் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம், நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுறோம். பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா ஆட் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 நம்பர் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 5 அப்புறம் 6 அப்படின்னு 2 நம்பர் கொடுக்குறேன். இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி இதோட ரிசல்ட் வந்து 11 அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் ஆகணும். இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணதோ அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்க, இந்த எக்ஸிக்யூட் ஆகிட்டு இது நன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் 2 வேல்யூ அனுப்பியிருக்கீங்க, ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 வேல்யூ அனுப்பியிருக்கீங்க. இங்கே அந்த 2 வேல்யூவை ஆட் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்களே தவிர நீங்கள் எதையுமே வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணலை. அதனால பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் நன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுது. இப்போ இதையவே நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ரிட்டர்ன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணதோட ரிசல்ட்டை இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேல்யூவோட ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். பாருங்க, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இப்போ இதோட ரிசல்ட் வந்து 11 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம், ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கும். உதாரணத்துக்கு இது ஒரு பிளாக் ஆஃப் கோடு. இதை நம்ம எப்போ தேவையோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிட்டுக்கலாம். அதாவது அந்த ஃபங்க்ஷன் நேமை சொல்லி கூப்பிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து டேட்டாவை பாஸ் பண்ணலாம். அதான் பெராமீட்டர்னு சொன்னோம். ஸோ இப்போ இதில் வந்து நேம் ஏஜ் அப்படிங்கிறது 2 பெராமீட்டர். இந்த பெராமீட்டரை பாஸ் பண்ணி இந்த பெராமீட்டரை நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன வேணாலும் கால்குலேஷனோ ப்ராசஸிங்கோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பெராமீட்டராக பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் கால்குலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அடிப்படையில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள். ஒன்று வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பெராமீட்டர் அனுப்பலாம், மூணாவது வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ரிசல்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். பைத்தன் ப்ரோக்ராமில் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடியது ஃபங்க்ஷன்ஸு. அதனால் இனி வரக்கூடிய வகுப்புகளில் இந்த ஃபங்க்ஷனை பற்றின முழு விவரத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைத்தனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு கமெண்ட்ஸோ சந்தேகமாக இருந்தால் அதை எங்களுக்கு தெரிவிங்க. முடிந்தவரை உங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம்.